சமூக ஸ்திரத்தன்மைக்காக போதைப்பொருள் அச்சுறுத்தலை தோற்கடிக்க வேண்டும் என்றும் அதற்காக தானும் அரசாங்கமும் எடுத்துள்ள நடவடிக்கைகள் நிச்சயமாக வெற்றி பெறும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். விஷ போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான அரசாங்கத்தின் புதிய திட்டமான நாடே ஒன்றுபட்டு தேசிய நடவடிக்கையின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். போதைப்பொருள் நாட்டை சூழ்ந்துள்ள ஒரு மாயாஜால பேரழிவு என்றும் அதை தோற்கடிக்க தாமும் நடவடிக்கை எடுப்பதாகவும் குழந்தைகள், பொது சமூகம் மற்றும் தேசம் என்ற வகையில் முழு நாடும் இந்த பேரழிவின் இரையாகி வருவதாகவும் ஜனாதிபதி கூறினார். இளம் தலைமுறையினர் போதைப்பொருள் அச்சுறுத்தலின் மிகப்பெரிய இரையாகிவிட்டனர் என்றும் இந்த மாயாஜால சூறாவளி கிராமங்கள் மற்றும் நகரங்களில் இப்போது பரவி வருவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். ஒரு குழந்தை பிறக்கும் போது தாய்க்கும் தந்தைக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் தங்கள் கண் முன்னே தங்கள் குழந்தை அழிந்து போவதை பார்க்கிறார்கள். தாய் மிகுந்த வேதனைக்குள்ளாகி சமூகத்தில் ஒதுக்கி வைக்கப்படுகிறார். நாம் 800 தொடக்கம் 900 கிலோ போதைப் பொருளை பறிமுதல் செய்கிறோம். நாம் வந்த அனைத்தும் கைப்பற்றவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்தையும் கைப்பற்றினால் அது இங்கே வராது. இதனால் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் கைப்பற்றப்பட்ட அளவு வந்த அளவில் ஒரு சிறு பகுதிதான் என்று. ஆனால் கைது செய்யப்பட்ட அளவை பார்த்தால் விநியோகிக்கப்படும் அளவு எவ்வளவு பெரியது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். 800 கிலோ போதைப் பொருள் ரூபாய் 1500 கோடிக்கு விற்கப்படுகிறது. இதனால் இந்த வர்த்தகத்தின் மூலம் பெரிய அளவில் பணம் குவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரே நேரத்தில் பெரும் கருப்பு சாம்ராஜ்யங்களை உருவாக்கும் கடத்தலாக மாறியுள்ளது. அவர்களுக்குள் இந்த சந்தையை பங்கிட்டுக் கொள்ள மோதல்கள் உருவாகியுள்ளன. அண்மை காலத்தில் நடந்த துப்பாக்கிச் சூடுகள் அனைத்தும் குழுக்களுக்கிடையே நடந்த சம்பவங்கள். ஆங்காங்கே துப்பாக்கிச் சூடுகள் நடந்துள்ளன. இவை அனைத்தும் போதைப் பொருளுடன் தொடர்புடையவை. எப்படி இவ்வளவு துப்பாக்கிகள், வெடிமருந்துகள், பாதுகாப்பு வசதிகள் உருவாகின? ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்ட அரச கட்டமைப்பு உள்ளது. ஆனால் உண்மையில் நடந்தது என்னவென்றால் அவர்களின் நிதி பலத்தால் அரசு கட்டமைப்பு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. அதனால் இனியும் இந்த நிலையை மறைத்துக் கொண்டு எதிர்கொள்ள முடியாது. அவர்கள் கையில் துப்பாக்கிகள் உலவுகின்றன. அவர்கள் துப்பாக்கி தயாரிப்பாளர்கள் அல்ல. உரிமம் பெற்ற ஆயுதங்களை பெற அதிகாரம் இருப்பது அரசுக்குத்தான். அரசுக்கு சொந்தமான துப்பாக்கிகள் அவர்கள் கைக்கு எப்படி சென்றன? சில ராணுவ முகாம்களில் இருந்து 73 T-56 துப்பாக்கிகள் அவர்கள் கைக்கு சென்றதாக தற்போது தகவல் வந்துள்ளது. இதில் 35 கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 38 அவர்கள் கைகளில் உள்ளன. அவை அரசுக்கு சொந்தமான ஆயுதங்கள். அதேபோல் அதற்கான குண்டுகளையும் நாங்கள் கைப்பற்றினோம். ராணுவத்தின் முக்கிய கேர்னல் ஒருவர் குண்டுகளை வழங்கியுள்ளார். அதற்கு பதிலாக வங்கியில் பணம் வந்துள்ளது. அரசுக்கு சொந்தமான துப்பாக்கியை ஒரு போலீஸ் அதிகாரி விற்றுவிட்டு தப்பிச் செல்கிறார். துப்பாக்கி விற்கப்படுகின்றன. ஏன்? ஆயுத குழுக்களின் பணபலமும் நமது அரச கட்டமைப்பை விழுங்க முடிந்தது. போலீஸ், ராணுவம் இந்த போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்க பெரும் பங்காற்றினாலும் ஒரு சிலரின் நடவடிக்கை காரணமாக கருப்பு அரசாங்கம் ஒன்று உருவாகி வருவதாக ஜனாதிபதி தெரிவித்தார். குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் சில அதிகாரிகள் பாதாள உலக தலைவர்களுக்கு கடவுச்சீட்டுகளை தயாரித்து கொடுத்துள்ளதாகவும் இத்தகைய நடவடிக்கைகள் காரணமாக அரசாங்கம் அழிந்து போயுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அதிகாரப்பூர்வமான அரச பொறிமுறையை போல பலம் வாய்ந்ததாக இல்லாவிட்டாலும் அதற்கு இணையாக ஒரு அரச பொறிமுறையை பாதாள உலகம் உருவாக்கியுள்ளது என்று கூறிய ஜனாதிபதி கருப்பு பொறிமுறையை அளிக்க வேண்டும் என்று கூறினார். நமது நாட்டில் பெரிய வெங்காய செய்கையில் ஈடுபடும் விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பிலான விடயங்களை தற்போதைய அரசாங்கத்திற்கு தொடர்ந்து முன்வைத்த போதிலும் இன்று எந்த நடைமுறை ரீதியிலான ஏற்பாடுகளும் இல்லாமல் பெரிய வெங்காயத்தை கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் விசித்திரமான நிபந்தனைகளை விதித்துள்ளது. நமது நாட்டில் பெரிய வெங்காய செய்கையில் ஈடுபடும் விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பிலான விடயங்களை தற்போதைய அரசாங்கத்திற்கு தொடர்ந்து முன்வைத்த போதிலும் இன்று எந்த நடைமுறை ரீதியிலான ஏற்பாடுகளும் இல்லாமல் பெரிய வெங்காயத்தை கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் விசித்திரமான நிபந்தனைகளை விதித்துள்ளது. இங்கு அரசாங்கத்தால் கொள்வனவு செய்யப்படும் பெரிய வெங்காயத்தில் 1 கிலோவில் 8 வெங்காயங்கள் இருக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வெங்காயமும் 125 கிராம் எடை கொண்டதாகவும் பெரிய வெங்காயத்தின் விட்டம் கொண்டதாகவும் அமைந்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் அரசாங்கம் விதித்துள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். பெரிய வெங்காயத்தை கொள்வனவு செய்வதற்கு தற்போதைய அரசாங்கம் விதித்துள்ள நிபந்தனைகள் தொடர்பில் விசேட கூற்றொன்றை முன்வைத்து நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். කරලා තිබෙනවා ගෙඩි 8ක් තිබිය යුතුයි කියන්නේ. ගෝඨාභය රාජපක්ෂ ජනාධිපති மித்தனிய பிரதேசத்தில் ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் ரசாயன பொருட்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பியல் மடம்பேரி மற்றும் மின்சார சபையின் ஊழியர் ஆகியோருக்கான வழக்கு வலஸ்முல்ல நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. காணொலி தொழில்நுட்பம் ஊடாக இந்த வழக்கு விசாரணை இடம்பெற்றுள்ளது. அதன் பின்னர் அவர்கள் இருவரையும் அடுத்த மாதம் 12ஆம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு வலஸ்முல்ல நீதிவான் மல்ஷா கொடித்துவக்கு உத்தரவிட்டார்.
தன்னிச்சையான இடமாற்ற முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு தழுவிய தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முடிவு செய்துள்ளது. இன்று இடமாற்ற முறை அமல்படுத்தப்பட்டால் தீவு முழுவதும் உள்ள வைத்தியசாலைகள் மற்றும் பிற சுகாதார நிறுவனங்களில் சேவைகளில் ஏற்படும் எந்தவொரு இடையூறுக்கும் அதிகாரிகள் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்தது. நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தொழிற்சங்கத்தின் நிலைப்பாடு மற்றும் திட்டமிடப்பட்ட நடவடிக்கை குறித்து விளக்கம் அளித்து அரசு மருத்துவ அதிகாரிகளின் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகததாச இந்த அறிவிப்பை வெளியிட்டார். ஜனாதிபதி அலுவலகம், கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு மற்றும் இலங்கை பாராளுமன்ற தொடர்பாடல் பிரிவு ஆகியவற்றால் பாடசாலை மாணவர்களுக்காக செயற்படுத்தப்படும் விஷன் தொடர் நிகழ்ச்சி திட்டத்தில் இணைந்ததாக கண்டி மாமாயா பெண்கள் கல்லூரி மாணவர் பாராளுமன்ற அமர்வு நேற்று முன்தினம் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தின் பழைய பாராளுமன்ற சபாபீடத்தில் நடைபெற்றது. இதன்போது மாணவர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிர்கால தலைமை, பாராளுமன்ற மரபு தொடர்பான வரலாறு மற்றும் பாராளுமன்றத்தின் வகிப்பாக மற்றும் ஜனாதிபதி நிதியத்தின் தற்போதைய செயற்பாடுகள் குறித்து தெளிவுபடுத்தப்பட்டது. தனமல்வில நிகவெவ பகுதியில் கஞ்சா செய்கையொன்றை சுற்றி வளைத்ததில் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தனமல்வில போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் மூலம் குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இதன்போது சுமார் 4 லட்சம் ரூபாய் பெறுமதியான கஞ்சா செடிகள் மற்றும் 128 கிலோகிராம் உலர்ந்த கஞ்சாவும் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் அம்பிலிபிட்டியா மற்றும் மித்தனிய பகுதிகளைச் சேர்ந்த 38, 52 மற்றும் 61 வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக பல்வேறு அளவுகள் மற்றும் உயரங்களை கொண்ட பல கஞ்சா செடிகள் மாதிரிகளாக எடுக்கப்பட்டுள்ளதுடன் மீதமுள்ளவை சம்பவ இடத்திலேயே அளிக்கப்பட்டுள்ளன. சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை தனமல்வில போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் மனுவர்ணவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு அறிவித்து நீதிமன்றம் பிடியாணை உத்தரவை பிறப்பித்துள்ளது. கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்ட வழக்கு ஒன்றில் அவர் விசாரணைக்கு ஆஜராகாத காரணத்தினால் நீதிவான் இசுரு நெத்திகுமார இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். நீதிமன்றத்தில் ஜெகத் மனுவர்ண சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் காணி பகிர்ந்தளிப்புக்கான தேசிய நிகழ்வொன்றில் தமது சேவை பெறுநர் கலந்து கொண்டமையால் இன்று நீதிமன்றில் அவரால் ஆஜராக முடியவில்லை என்று சுட்டிக்காட்டினர். எவ்வாறாயினும் விடயங்களை கருத்தில் கொண்ட கொழும்பு கோட்டை நீதவான் இசுரு நெத்திகுமார சந்தேக நபருக்கு பிடியாணை பிறப்பித்து உத்தரவிட்டார். ரூபாய் பணத்தை லஞ்சமாக கோரி பெற்றுக்கொண்ட நீதிமன்ற அலுவலக உதவியாளர் ஒருவர் லஞ்ச குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் ஒரு வழக்கு அறிக்கையின் சான்று அளிக்கப்பட்ட பிரதியொன்றை வழங்குவதற்காக 10,000 ரூபாய் பணத்தை லஞ்சமாக கோரியுள்ளார். லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரிகளால் நேற்று காலை 10:26 மணியளவில் வாழைத்தோட்டம் போலீஸ் நிலையத்திற்கு அருகில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றின் முன்னால் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் கொழும்பு 12 மாவட்ட நீதிமன்றத்தில் அலுவலக உதவியாளராக கடமையாற்றியவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பாடசாலை நேரத்தை பிற்பகல் 2 மணி வரை நீட்டிக்கும் தீர்மானத்தில் எந்த மாற்றமும் இல்லை என கல்வி அமைச்சு திட்டவட்டமாக தெரிவித்ததை அடுத்து இதற்கு இணங்கப் போவதில்லை என இலங்கை ஆசிரியர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு பின்னர் பாடசாலைகள் மீண்டும் திறக்கும்போது ஆசிரியர்கள் ஒருநாள் பணிநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பாடசாலையின் நேர நீடிப்புக்கான முடிவை அரசாங்கம் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது எந்தவொரு உளவியல் அல்லது கல்வி ஆய்வுபூர்வமான முடிவும் அல்ல. எனவே பாடசாலை நேர நீடிப்பு குறித்த தீர்மானத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மேலும் இந்த தீர்மானத்துக்கு சங்கம் எக்காரணம் கொண்டும் இணங்காது என்றும், ஆனால் இது தொடர்பில் அதிகாரிகள் தரப்புடன் கலந்துரையாடல்களை நடத்த தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபத்தலைவரும் செயற்குழு உறுப்பினருமாகிய செல்வதுரை முகனேஸ்வரி கருத்து தெரிவித்தார்.
அதிபர் ஆசிரியர்களின் போராட்டத்தினால் ஆட்சிக்கு வந்த இவ்வரசாங்கமானது உண்மையாகவே ஆசிரியர்களை வஞ்சித்திருக்கின்றது என்றே கூறலாம். கடந்த காலங்களிலே அதிபர் ஆசிரியர்களின் போராட்டத்தின் விளைவாக சுபோதனி அறிக்கையின் ஊடாக உபக்குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டு அந்த உபக்குழுவின் முன்மொழிவின் ஏற்பாட்டின் அடிப்படையிலே அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அவ்வாறு பலமிக்க ஒரு அரசாங்கத்தின் ஊடாக எங்களது சம்பள முரண்பாட்டின் முதலாவது பகுதியை பெற்றுக்கொண்ட ஒரு தரப்பினர் நாம். ஆனால் இன்று 2 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் கூட இவ்வரசாங்கமானது எமக்கான சம்பள முரண்பாட்டினை நீக்குவது தொடர்பாக எவ்வித கருத்துக்களும் வெளிப்படுத்தப்படாமல் இருக்கின்றார்கள். கடந்த காலங்களிலே எங்களோடு ஒன்றித்து போராட்ட களங்களிலே வீராவசனம் பேசிய தொழிற்சங்கவாதிகள் இன்று இவ்வாறு ஆசிரியர்கள் சார்பாக தான்றோண்டித்தனமாக செயல்படுவது எந்த அளவிற்கு நியாயமானது என்றே கேட்கின்றேன். கடந்த காலங்களிலே வழங்கப்பட்ட சம்பள அதிகரிப்பானது அனைத்து அரச ஊழியர்களுக்கும் வழங்கப்பட்டதே தவிர 97ஆம் ஆண்டில் இருந்து அதிபர் ஆசிரியர்கள் இயக்கப்பட்ட அநீதிக்கு முரண்பாட்டை நீக்குவதற்கான எந்தவித தீர்வை முன்னெடுக்கப்படவில்லை என்பதே கசப்பான உண்மை. கடந்த ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி மாத்தர தெவினுவர மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக புறப்பட்டு சென்ற MTR எனும் பல நாள் மீன்பிடி கலன் மாலைத்தீவு அருகிலுள்ள சர்வதேச கடற்பரப்பில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களம் நேற்று அறிவித்துள்ளது. விபத்துக்குள்ளான படகு நீரோட்டத்தின் வழியே இந்தோனேஷியா கடல் எல்லை வரை அடித்துச் செல்லப்பட்டுள்ள நிலையில் அதில் தப்பிய 4 மீனவர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். 6 மீனவர்களுடன் பயணித்த இந்த படகு அக்டோபர் 16ஆம் தேதி விபத்துக்குள்ளாகியுள்ளதுடன் விபத்தின் போது ஒரு மீனவர் உடனடியாக காணாமல் போயுள்ளார். ஆசிய பிராந்தியத்தில் வேகமாக வளர்ந்து வரும் முதியோர் மக்கள் தொகையை கொண்ட நாடுகளில் ஒன்றாக இலங்கை அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2012ஆம் ஆண்டில் இலங்கையின் முதியோர் மக்கள் தொகை மொத்த மக்கள் தொகையில் 12% இருந்ததாகவும் 2024ஆம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை 18% அதிகரித்துள்ளதாகவும் ஆலோசகர் சமூக வைத்தியர் நிஷானி உபேசேகர தெரிவித்தார். சுகாதார மேம்பாட்டு பணியகம் ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் இது தொடர்பில் மேலும் உரையாற்றிய அவர் 2012 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இலங்கையின் மக்கள் தொகையில் 12% பேர் 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் ஆவர். 2024 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இது 18% உயர்ந்துள்ளது. ஏனைய ஆசிய நாடுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கை அதன் முதியோர் மக்கள் தொகையில் அதிக வளர்ச்சி விகிதங்களை கொண்ட நாடுகளில் ஒன்றாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த நிலைமை முக்கியமாக பிறக்கும்போது ஆயுட்காலம் அதிகரிப்பதாலும் பிறப்பு விகிதங்கள் குறைவதாலும் ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். கொட்டகல பிரதேச சபைக்கு உட்பட்ட பிரேத தகன சாலையில் தகனத்துக்காக அறவிடப்படும் கட்டணத்தில் கடந்த 6 வருடங்களாக பாரிய மோசடி இடம்பெற்று வருவதாகவும் இந்த மோசடி தொடர்பில் உரிய சட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டில் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காலத்தில் எரிவாயு தட்டுப்பாட்டின் போது அதிகரிக்கப்பட்ட தகனத்துக்கான கட்டணம் பின்னர் எரிவாயுவின் விலை பாரிய அளவில் குறைந்த போதும் அந்த கட்டணம் குறைக்கப்படாது கொட்டகல மக்களுக்கு பிரதேச சபை நிர்வாகம் பெரும் துரோகம் இழைத்துள்ளதாகவும் ஆகவே இனியும் காலம் தாழ்த்தாது ஒவ்வொரு மனித இனத்துக்கு செய்யும் மனிதாபிமான செயற்பாடு என்ற அடிப்படையில் விரைவில் கட்டணத்தை குறைப்பதற்கு சம்பந்தப்பட்ட தரப்பினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். கொட்டகல பிரதேச சபையின் உறுப்பினரும் கொட்டகல ஐக்கிய வர்த்தக சங்க தலைவருமான புஷ்பா விஸ்வநாதன், தேசிய மக்கள் சக்தியின் கொட்டகல பிரதேச சபையின் உப தவிசாளர் ஜேசுதாசன் யாகுலமேரி, ஈரோஸ் ஜனநாயக முன்னணியின் உறுப்பினர் ஜி ராஜேந்திரன் ஆகியோர் கூட்டாக நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த விடயம் தொடர்பாக சுட்டிக்காட்டப்பட்டன. நுவரெலியா மாவட்ட பூண்டுலோயா நகர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் கந்தசஷ்டி விரதத்தின் அடுத்த நாளான திருக்கல்யாணம் நிகழ்வு மிக சிறப்பாக இடம்பெற்றது. விநாயகர் வழிபாட்டுடன் ஆரம்பிக்கப்பட்ட விசேட பூஜையாக நடத்தப்பட்டது. தொடர்ந்து முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் சீர் கொண்டு வரப்பட்டு மேலதாளங்கள் முழங்க மங்கள பாராயணங்கள் பாடி திருக்கல்யாணம் இடம்பெற்றது. தொடர்ந்து முருகப்பெருமானின் ஆலய உள்வீதி இடம்பெற்று அடியவர்களுக்கு பிரசாதம் வழங்கி வைக்கப்பட்டது. இதன் போது ஏராளமான பக்த அடியார்கள் கலந்து சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது. மணவெள்ளி சுந்தரவெள்ளி சமேதராக வீட்டிற்கக்கூடிய பெருமான் முருகப்பெருமானுடைய திருவர். 'ஓம் 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 'ஓம்
ஆதிநாராயண சர்வநாமத்ரே விஷ்ணு சர்வநாமோத்ரே மகாபலியம்பிகா இமாம் கன்யா அநாதிகோத்ரோர்மபாய சதாசிவ சர்வநாமத்ராஜ சாம்ப சிவ சர்வநாமோத்ராஜ பரமசிவ அவதார சர்வநாமோத்ராஜ சுப்பிரமணிய இமாம்பராய துர்பியோ கன்னிகாம் கனக சம்பன்னா சர்மா வரணதூபிதா அஸ்ய தேவதேவஸ்ய மகாபலி நுவரெலிய பதுல்ல பிரதான வீதியில் திங்கட்கிழமை இரவு மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்தமையால் குறித்த வீதியினூடான போக்குவரத்துக்கு முழுமையாக தடை ஏற்பட்டிருந்ததாக நுவரெலிய போலீசார் தெரிவித்தனர். எனினும் சுமார் 1 மணி நேரத்திற்கு பின்னர் குறித்த வீதியினுடனான போக்குவரத்து சீரானதாக நுவரெலிய போலீசார் மேலும் தெரிவித்தனர். நுவரெலிய மாநகர சபை தீயணைப்பு பிரிவினர் நுவரெலிய போலீசாரின் உதவியுடன் 1 மணி நேரத்தில் மரத்தை முழுமையாக வெட்டி அகற்றினர். அதிர்ஷ்டவசமாக மரம் விழுந்தபோது நுவரெலிய பதுல்ல பிரதான வீதியில் வாகனம் எதுவும் செல்லாததால் எவ்வித அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. இதனால் வாகனங்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் நுவரெலிய உடப்பு சலாவ பிரதான வீதியை பயன்படுத்தி கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். சபரகமு மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் பிற்பகல் 4 மணிக்கு பிறகு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். தென்கொரியாவில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குடனான சந்திப்பிற்கு பிறகு சீன பொருட்கள் மீதான வரியை 10% குறைப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இரு நாட்டு தலைவர்களும் நீண்ட நேரம் வர்த்தகம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் பல முக்கிய முடிவுகள் எடுத்துள்ளதாக கூறியுள்ளனர். பேச்சுவார்த்தைக்கு பிறகு சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குடனான சந்திப்பு மிகப்பெரிய வெற்றியாக அமைந்ததாக கூறிய ட்ரம்ப் சீனா மீதான வரியை 10% குறைப்பதாக அறிவித்துள்ளார்.
தென்கொரியாவில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சந்தித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீனா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் மீதான இறக்குமதி வரிகளை உயர்த்தி உத்தரவிட்டார். ஆனால் தற்போது சீனாவுடனான உறவை மேம்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் தென்கொரியாவில் பூசன் நகரில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சந்தித்து பேசியுள்ளார். இது வெற்றிகரமான சந்திப்பாக இருக்க வேண்டும் என எதிர்பார்ப்பதாக ட்ரம்ப் கூறிய நிலையில், உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி என்று ஷி ஜின்பிங் கூறியுள்ளார். அட்லாண்டிக் புயல்களில் மிக சக்தி வாய்ந்த ஒன்றாக கருதப்படும் மெலிசா புயல் கரீபியன் தீவு நாடுகளான ஹெய்ட்டி மற்றும் ஜமைக்காவில் கடும் சேதத்தை ஏற்படுத்தியதோடு தற்போது கியூபாவை நோக்கி நகர்ந்து அங்கு தாக்கி வருகிறது. இந்த புயலினால் ஏற்பட்ட உயிர் சேதம் 26 உயர்ந்துள்ளது. அவர்களில் 25 பேர் ஹைட்டியை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. புயல் ஜமைக்காவை தாக்கிய போது இது அமெரிக்க தேசிய சூறாவளி மையத்தின் பதிவுகளில் உள்ள சக்தி வாய்ந்த புயல்களில் ஒன்றாக இருந்தது. புயல் காரணமாக மேற்கு பகுதியில் மரம் விழுந்ததில் ஒரு குழந்தை பலியான நிலையில் ஜமைக்காவில் பதிவான ஒற்றை உயிரிழப்பாகும். நிலைமை சீரடைய காலதாமதமாகும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். ஐசிசி மகளிர் உலக கிண்ண தொடரின் இறுதிப் போட்டிக்கு தென்னாப்பிரிக்கா தகுதி பெற்றுள்ளது. இங்கிலாந்துடன் நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியை 125 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தென்னாப்பிரிக்கா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி முதலில் களத்தடுப்பை தெரிவு செய்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்கா அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 319 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. 320 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்படுத்த இங்கிலாந்து அணி 42.3 ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 194 ஓட்டங்களை பெற்று வெற்றியீட்டியது.